Hello everyone. Now we are going to see about accountancy chapter 1 incomplete records. So நார்மலாக அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனுடைய போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டையுமே என்ட்ரி பண்ணுது. அதாவது எக்ஸாம்பிள் இப்போது கேஷ் பெய்டு டு எக்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணுவோம், ஜேர்னலில் எக்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரு பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரு பண்ணுவோம். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் என்ட்ரு பண்ணுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், அதை வந்து டூ ஆஸ்பெக்ட்ஸில் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ட்ரு பண்ணுவாங்க. அதாவது கேஷ் அக்கௌண்ட்லேயும் காட்டுவாங்க, கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லேயும் அதை காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர் ஆர் டெப்டார். ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமருங்கிறத கேஷ் அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் ரிசீவ் ஆனதை காமிச்சிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் அவங்கக்கிட்டேருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆனதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆஃப் ஒன் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணியிருக்கோம், இல்லை சேலரி பெய்டு, இன்சூரன்ஸ் பெய்டு, இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாக கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காமிச்சிருப்பாங்களே தவிர அதோடைய கன்சர்ன் எக்ஸ்பென்சஸில் காட்ட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒமிட்டட் ஃபுல்லி, அதாவது ஒரு நாமினல் அக்கௌண்ட்டை அவங்க ஃபுல்லாகவே காட்டவே மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் சில டைமில் காட்டுவாங்க. அது வந்து அந்த ப்ரொப்ரைட்டர்ஸோட அக்கௌண்டன்ஸோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் காட்டுவாங்க. அப்போது இப்போது டிப்ரிசியேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டமை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுங்க. இதோடைய அனதர் நேம் பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் கூட சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது யாருக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கன்சர்ன், அதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சோல் ப்ரொப்ரைட்டர் அவங்களுக்கு தான் இது சூட்டபிள். மற்றபடி எந்த ஒரு பிக் கன்சர்னுக்கோ பிக் ஆர்கனைசேஷனுக்கோ இந்த டைப் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து சூட்டபிள் இல்லை. ஏன்னா இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல் படி ஃபாலோ பண்ணோம். அப்போ அதை மட்டும்தான் எந்த ஒரு அக்கௌண்டன்ட் கன்சர்னும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ், இதில் செகண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர்ஸ், தேர்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபோர்த்து ஒன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபிஃப்த்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இந்த 5 மெத்தட்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பற்றி பார்க்கலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோடைய ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா இது எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுதுன்னா, ஒரு கன்சர்னை ரன் பண்ணதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா, அதாவது ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் ப்ராஃபிட்டபிளாக போணுச்சா இல்லை லாஸில் போகுதாங்கிறத ஈஸியாக இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இதோட ஃபார்மேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்ட். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர்னால் அது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். அதோட நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராயிங்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். வேறு ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணணும். அந்த லெஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவை அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், மேபி அது நெகட்டிவ் வேல்யூவாக வந்துச்சுன்னா அது லாஸ்.
ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோடைய ஃபார்மேட். இதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் கன்சர்னும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். illustration 2 உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய illustration sum. இப்போது illustrations 2 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? From the following particulars ascertain profit or loss. கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் லாஸ் கிடச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018ங்கிறது என்னது? 1st April to March தான் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ April 1ங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல் ஆகும். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019ங்கிறது என்னது? க்ளோசிங் பீரியட், க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ராயிங்ஸ் மேட் டூரிங் த இயர். அப்போ நம்ம ஃபார்மேட் படி என்னெல்லாம் வேணும்? நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் வேணும், ட்ராயிங்ஸ் வேணும். ஃபார்மேட் படி என்ன வேணும்? ஃபஸ்ட்டு திங்க் க்ளோசிங் கேபிட்டல் வேணும், நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனுமே இந்த சம்மில் இருக்குது. இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாம் போட்ட பிறகு ஃபார்மேட் படி க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது, அதை என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஆட் ட்ராயிங்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா? 30,000 அதை ஆட் பண்ணி 1,80,000 ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அந்த அடிஷ்னல் கேபிட்டல் 25,000 டிடெக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ என்னதுன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் 1,60,000 லெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூ அன்ஃபேவரபிள் நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கிறதுனால அதை லாஸ் வரும். அதாவது இதில் என்னென்னா ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க 1,60,000, ஆனால் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ என்ன வந்திருக்கு? 1,55,000 தான். அப்போது அவங்களோட ஓப்பனிங் கேபிட்டலை விட க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக லாஸில் போயிருக்குங்கிற மீனிங் தானே. அதனால தான் வேல்யூ நெகட்டிவில் வந்திருக்கு. இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கன்சர்ன் வந்து அவங்க அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் 1 lakh கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,50,000 இருக்குதுன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிருக்க 50,000ங்கிறது அந்த கன்சர்னுடைய ப்ராஃபிட். அதே சமயம் அவங்க ஸ்டார்டிங் கேபிட்டல் 1 lakh போட்டு க்ளோசிங் கேபிட்டல் வந்து 50,000 இல்லை 75,000 இருக்குது. அந்த டெஃபிஷியட் 25,000ங்கிறது லாஸ். ஸோ அந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டலுக்குள்ள டிஃப்ரென்ஸை வச்சு ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.